மதுரை கோச்சடை பகுதியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மோடி பிரதமராக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் என்டிஏ கூட்டணியில் இருந்தோம். நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு என்பதால் வெளியேறினோம். எனக்கு அழுத்தம் இருப்பது தொண்டர்களும் மீடியாக்களும் தான். யாரை எதிர்த்து எதனை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தேன். அதற்கு எதிராக அவர்களோடு சேர்ந்து கொண்டு அப்படியெல்லாம் எம்பி எம்எல்ஏ ஆகும் கூட்டமல்ல நாங்கள். அவர்களோடு இருக்க விருப்பமில்லை. சட்டமன்றத்துக்கு செல்ல விருப்பமில்லை. அண்ணாமலை இருந்தவரை கூட்டணியை சரியாக கையாண்டார். ஆனால் நைனா நாகேந்திரன் சரியாக கையாளவில்லை. நான் என்டிஏவில் வெளியேற யாரும் காரணமல்ல, என் தொண்டர்களின் விருப்பம்தான். கூட்டணி ஆட்சி எனவும் முதலமைச்சர் அதிமுகவை சேர்ந்தவர் என அமித்ஷா என்கிறார். நாங்கள் ஒருவரையும் அவருடன் சிலருடன் உள்ளவர்களை எதிர்த்து தொடங்கியதுதான் அமமுக. தொண்டர்கள் நிர்வாகிகள் பிரஷர். சிலர் அங்கே பேசும்போது பேயாட்டம் ஆடுகிறார்கள். திருந்தவே திருந்தாது என என்டிஏவில் வெளியேறினோம். ரூம் போட்டெல்லாம் யோசிக்கல. தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம். நைனார் காரணமில்லை, கூட்டணி அமைத்தவர்கள் காரணமில்லை. அவர்களுக்காக நாங்கள் தேவையில்லை என கூட நினைத்திருக்கலாம் என்று கூறினார். அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைவது அம்மாவின் கட்சிக்கு நல்லது. அங்குள்ள தொண்டர்கள் அதனை யோசிக்கவில்லை என்றால் அம்மாவின் ஆட்சி அமைவது கடினம். செங்கோட்டையன் இப்போது பேசுகிறார் என்கிறார்கள். அதற்கு ஏதாவது காரணமாக இருக்கலாம் என்று கூறினார். ஆட்சி அமைக்க போற கூட்டணியில் நாங்கள் இருப்போம். விவாத நிகழ்ச்சிகளில் எங்கள் மீது சிலர் நஞ்சை உமிழ்கிறார்கள். பொறுமையாக இருங்கள். பல வாய்ப்பு உள்ளது, உருவாகும். வெற்றி பெறும் கூட்டணியில் அமமுக இருக்கும். நண்பர்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும். எப்போது சேர்வோமோ அப்போது சேர்வோம். ஸ்லீப்பர் செல்கள் எப்போது வேண்டுமானாலும் வெளியேறுவார்கள். அவர்கள் அண்ணன் தம்பிகள் தான். நிச்சயம் வருவார்கள். என்டிஏவில் அமமுகவிற்கான இடர்பாடுகள் களையும் பட்சத்தில் தான் அமமுக என்டிஏவில் இணையும். அண்ணாமலை எங்களை கூட்டணிக்கு கொண்டு வந்தார். அண்ணாமலைக்கும் எனக்கும் நல்ல நட்பு. அவர் வெளிப்படையாக இருந்தார். அண்ணாமலையின் முயற்சியில் தான் கூட்டணியில் இருந்தோம். அண்ணாமலை நீக்கப்பட்டது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அமமுகவிற்கு சரியாக இருக்காதே என நினைத்தோம். அமித்ஷா ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அவர் முயற்சி தோல்வி அடைந்ததற்கு காரணம் நாங்கள் அல்ல. இப்போது நாங்கள் நாங்கள் காரணமல்ல. விலக முடிவு எடுப்பதற்கு மாநில தலைவரின் செயல்பாடாக இருக்கலாம். ஓபிஎஸ் உடன் பாஜக மாநில தலைவர் பேசியது மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. பன்னீர்செல்வம் விவகாரத்தில் மாநில தலைவர் பேசியது அப்பட்டமான பொய். அவருக்கு நடந்தது எனக்கும் நடக்கும் என்று கூறினார். நான் எத்தனையோ ரெய்டு கைதை பார்த்து வந்தவன். 20 ஆண்டுகள் சிறையில் இருந்தாலும் வெளியில் வந்து அரசியல் பண்ணுவேன். அண்ணாமலை என்னுடன் கூட்டணியில் வெளியேறியதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணியை நைனா நாகேந்திரன் சரியாக கையாளவில்லை என்றும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பன்னீர்செல்வத்தை பிரதமர் மோடி சந்திக்காத விவகாரத்தில் நைனார் பதிலளித்தது ஆணவமானது. அதற்கு நான் கட்டுப்பட தயாராக இல்லை என்றும் டிடிவி தினகரன் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பன்னீர்செல்வமும் நானும் இணைந்தும் செயல்பட வேண்டும் என பல ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செய்ததாக கூறினார். மேலும் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தவரை எல்லாம் சரியாக இருந்தது. பாஜக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் வெளியேறியதற்கு நைனா நாகேந்திரனை காரணம் என்று டிடிவி தினகரன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.